ஏஐ எவ்வளவு மோசமானது அப்படின்றத ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு வந்து உணர்த்துதுங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, பிரியங்கா மோகன் அவர்கள் வந்து நமக்கு தெரியும். ஸோ டான் படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட நடிகை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் நடிச்சிருக்காங்க. அதுல ஓஜி அப்படிங்கிற ஒரு படத்துல பவன் கல்யாண் கூட வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படம் சார்ந்திருக்கக்கூடிய சில விஷுவல்ஸை எடுத்து போட்டு அதுல வந்து பிரியங்கா மோகன் அவர்கள் வந்து ஆபாசமாக நிற்கக்கூடிய அந்த ஏஐ ஜெனரேட் பண்ணப்பட்ட இமேஜஸ் வந்து இப்ப இணையத்துல வந்து ஷேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து பிரியங்கா அவர்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு பதிவையே போட்டிருக்காங்க. இதை யாரும் நம்பாதீங்க, இது வந்து ஏஐயால ஜெனரேட் பண்ணப்பட்ட இமேஜஸ் இது. சோ இதை வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களே உஷாரா இருங்க. இந்த இமேஜ் சூப்பரா பண்ணி தருது, ஹீரோ மாதிரி பண்ணி தருது, பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு இஷ்டத்துக்கு நம்மளுடைய போட்டோஸை எதுவும் அப்லோட் பண்ணாதீங்க ஏஐ சைட்ஸ்ல. அப்படி பொய்யா தரக்கூடிய அந்த அழகு நம்மளுக்கு தேவையா? எப்பயுமே உண்மைதான் ஜெயிக்கும். சோ புரியுதா? சோ நம்ம என்னதான் நம்மள வந்து அழகா பண்ணி அந்த போட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சரா வச்சாவோ இல்ல ஸ்டேட்டஸா வச்சாவோ இறுதியில நம்ம முகம் பார்க்கும்போது எல்லாமே ஏஐ ஜெனரேஷனா அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கேவலமானதா மாறிடும் உறவுகளுக்கு மத்தியில. அதனால உண்மையா இருக்க பழகுங்க. அழகான இமேஜஸ் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. சோ மனிதர்கள் எல்லாருமே அழகுதான். மனசால எவ்வளவு அழகா இருக்குமோ அதுதான் நம்மளுடைய மொத்த அழகாகவே மாறுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போனீங்க.